வணக்கம் everyone. இன்னைக்கு ரிவைஸ் in 10 minutes with meல breathing and exchange of gases பற்றி பார்க்க போகிறோம். ஹியூமன்ஸில் ரெஸ்பிரேஷன்னா O2வை இன்ஹேல் பண்ணி CO2வை எக்ஸேல் பண்ணுறது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இருக்கும். இப்போ லோவர் இன்வெர்டபிரேட்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ், சீலண்ட்ரேட்ஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் எக்ஸ்சேஞ்ச் கேஸ் பை சிம்பிள் டிஃப்யூஷன். எர்த்வர்ம்ஸ்க்கு கியூட்டிகல்ஸ் இருக்குது. இன்செக்ட்ஸ்க்கு ட்ரெக்கியல் டியூப்ஸ் இருக்குது. அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் மொலஸ்கஸ்க்கு கில்ஸ் இருக்குது. Vertebrates fish have gills and reptiles, birds, mammals have lungs. Amphibians like frog respire through skin. இது ஒரு important 1 mark and match the following மாதிரி உங்களுக்கு questions கேட்கலாம். இப்போ ஏரோட passage from external nostrils into the nasal chamber, pharynx, larynx, trachea and then into the lungs. Pharynx is a common passage for food and air. Pharynxல foodum இருக்கும் ஏரும் இருக்கும். ஆனால் ஏர் கரெக்டாக larynxக்குள்ளே போயிடும், ஃபுட் ஈசோஃபேகஸ்குள்ளே போயிடும். இப்போது ஃபுட் லாரிங்ஸ்குள்ளே போகாமல் இருக்க ப்ரிவெண்ட் பண்ணுற ஒன்று எபிக்ளாட்டிஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 mark. லாரிங்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் சவுண்ட் ப்ரொடக்ஷன். ஏன்னா அங்கே தான் சவுண்ட் உருவாகுது. ஸோ இட் இஸ் அ சவுண்ட் பாக்ஸ். இப்போ ட்ரக்கியா எங்கே பைஃபர்கேட் ஆகும்னா அட் த லெவல் ஆஃப் 5th thoracic vertebrae. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 mark. 5th thoracic vertebraeல ட்ரக்கியா ரைட் அண்ட் லெஃப்ட் ப்ரான்கையாக டிவைட் ஆகும். இப்போது ப்ரைமரி ப்ரான்கை செகண்டரி ப்ரான்கை, டெர்ஷியரி ப்ரான்கை, டெர்மினல் ப்ரான்கியூல் அண்ட் ஃபைனலி இன்டூ ஆல்வியோலை. இப்படி தான் டிவைட் ஆகும். இந்த பிக்சர் ஒரு கிளியர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வாட் ஐ டோல் பிஃபோர். இப்போது ப்ரான்கை, ப்ரான்கியூல்ஸ், ஆல்வியோலை இதெல்லாம் சேர்ந்தது தான் லங்ஸ். லங்ஸை 2 ப்ளூரல் லேயர் கவர் பண்ணி இருக்குது. ஒரு அவுட்டர் ப்ளூரல் லேயர் ஆல்சோ கால்ட் ஸ்பெரைட்டல் ப்ளூரல். அது thoracic கேவிட்டியோட கனெக்ட் ஆகிருக்கு. இன்னர் ப்ளூரல் ஆர் விசரல் லேயர் லங்ஸோட ஒட்டி இருக்கிறது. ஸோ இந்த 2 ப்ளூரல் லேயருக்கு நடுவில் ஒரு ப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்குது which reduces friction to the lung surface. இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ரீல 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று கண்டக்டிங் பார்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பார்ட். கண்டக்டிங் பார்ட் நாஸ்ட்ரல்ஸ் டு டெர்மினல் ப்ரான்கியூல்ஸ் கண்டக்டிங் பார்ட். இங்கே ஏர் டிரான்ஸ்போர்ட் ஆகும், ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும், ஏர் ஹியூமிடிஃபை ஆகும். எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரெஸ்பிரேட்டரி பார்ட் ஆல்வியோலை அண்ட் இட்ஸ் டக்ட். இங்கே தான் டிஃப்யூஷன் ஆஃப் O2 அண்ட் CO2 நடக்கும். அதனால இட் இஸ் கால்ட் அஸ் ரெஸ்பிரேட்டரி ஆர் எக்ஸ்சேஞ்ச் பார்ட். லங்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா இந்த thoracic chamber. அது ஒரு ஏர் டைட் சேம்பர். இந்த thoracic chamberோட பவுண்டரிஸ் போஸ்டீரியராக vertebral column, anterior sternum, lateral ribs, inferior diaphragm. இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். லாஸ்ட் இயர் கூட இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு. At the end of expiration, intrapulmonary pressure நெகட்டிவாக இருக்கும், which will cause inspiration. அப்போ இந்த நெகட்டிவ் ப்ரெஷர்னால் ஏர் உள்ளே வரும். ஏர் உள்ளே வரப்போது டயஃப்ராம் கான்ட்ராக்ட் ஆகும், எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும். அதனால thoracic வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் இன் தி anterior posterior axis. இன்ஸ்பிரேஷன் முடிகிற டைமில் இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர் பாசிட்டிவாக இருக்கும், which will cause the expiration. அதனால் ஏர் லங்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகி அட்மாஸ்பியருக்கு போகும். ஸோ இப்போது ரிலாக்ஸேஷன் ஆஃப் த டயஃப்ராம் அண்ட் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் thoracic or pulmonary volume will reduce in expiration. டயஃப்ராம் டோம் ஷேப்க்கு போயிடும் during expiration. இப்போது அடிஷ்னலாக நம்ம இன்ஸ்பயர் பண்ணணும் இல்லை எக்ஸ்பயர் பண்ணணுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்டாமினல் மசில். தே ஆர் accessory muscles of respiration. நார்மல் ரெஸ்பிரேட்டரி ரேட் இன் ஹியூமன்ஸ் ஆர் 12 to 16 times per minute. நம்ம எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏரை இன்ஹேல் ஆர் எக்ஸேல் பண்ணுறோங்கிறத ஸ்பைரோமீட்டர் மூலமாக கண்டுபிடிக்கலாம். இப்போது ரெஸ்பிரேட்டரி வால்யூம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 1 mark. இப்போ டைடல் வால்யூம்னா ஒரு நார்மல் ரெஸ்பிரேஷன் அப்போ எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் நம்ம இன்ஸ்பயர் ஆர் எக்ஸ்பயர் பண்ணுறோம். இதோட நார்மல் வேல்யூ 500 ml. இப்போது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னா அடிஷ்னலாக நம்ம எவ்வளோ வால்யூம் இன்ஸ்பயர் பண்ண முடியுமோ by a forceful respiration, that is inspiratory reserve volume. அது 2500 to 3000 ml per minute. இப்போது expiratory reserve volumeனா additional volume expired by forceful expiration. அது 1000 to 1100 ml per minute. residual volumeனா ஒரு forceful expiration கழிஞ்சு நம்ம லங்ஸில் இருக்க வால்யூம் ஆஃப் ஏர். அது 1100 to 1200 ml. that is residual volume. next respiratory capacity. லங் வால்யூம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு கெப்பாசிட்டிஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஒரு நார்மல் எக்ஸ்பிரேஷன் அப்புறம் ஒரு பர்சனால் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர் பண்ண முடியும், அதுதான் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. தட் இஸ் டைடல் வால்யூம் ப்ளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இப்போது எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா ஒரு நார்மல் ரெஸ்பிரேஷன் அப்போ எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் அ பர்சன் கேன் எக்ஸ்பயர், அது டைடல் வால்யூம் ப்ளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டினா வால்யூம் ஆஃப் ஏர் ஆஃப்டர் நார்மல் எக்ஸ்பிரேஷன். அது எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் ரெசிடுவல் வால்யூம். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா FRC நமக்கு கிடைக்கும். இப்போது வைட்டல் கெப்பாசிட்டினா மேக்ஸிமம் வால்யூம் அ பர்சன் கேன் ப்ரீத் இன் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன். இது எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் டைடல் வால்யூம் ப்ளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். நெக்ஸ்ட் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. தட் இஸ்
total volume a lung can accommodate at the end of forced inspiration. இது வந்து RV, ERV, TV plus IRV. இந்த lung volumes and capacity கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து புரிஞ்சு படித்தா ரொம்ப ஈஸி and it is also important 1 mark. Now, primary site for gas exchange வந்து alveoli தான். இங்கே O2 and CO2 simple diffusion மூலமாக exchange ஆகுது. So, factors affecting this rate of diffusion வந்து concentration or pressure gradient, that is nothing but partial pressure of oxygen and carbon dioxide. Next, solubility of gases. Next, thickness of membrane. இதுதான் 3 important factors. எந்த கேஸ்க்கு high solubility இருக்குன்னா carbon dioxide. அதுக்கப்புறம் இந்த diffusion எந்த லேயர்ஸை தாண்டி நடக்குதுன்னா squamous epithelium of alveoli, endothelium of alveolar capillaries and basement membrane between these two layers. இந்த டேப்லா காலமில் CO2 and O2ஓட ப்ரெஷர் கிரேடியன்ஸ் இருக்குது. இது ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் போதும். அண்ட் இம்பார்ட்டன்ட் 1 mark ஆல்சோ. டிஷ்யூஸில் எப்போவுமே CO2 தான் அதிகமாக இருக்கும். அதிகமானா ஜஸ்ட் 45, O2 வந்து ஒரு 40ல் இருக்கும். ஆல்வியோலாரில் எப்போவுமே O2 அதிகமாக இருக்கும், CO2 கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆக்சிஜனேட்டட் அண்ட் டிஆக்சிஜனேட்டடில். ரொம்ப சிம்பிளான இது. இப்போது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸில் 97% of oxygen is transported by hemoglobin in the RBC. 3% of oxygen is carried in dissolved state in plasma. 70% of carbon dioxide is carried as bicarbonate. 20 to 25% of carbon dioxide is carried by RBC as carboxyhemoglobin, and 7% of carbon dioxide is transported by dissolved state in plasma. இப்போ hemoglobin is an important pigment for oxygen transport. ஹீமோக்ளோபின் வந்து ஆர்பிசியில் இருக்குது, ஹீமோக்ளோபினில் அயன் இருக்குது. ஒரு ஹீமோக்ளோபினால் 4 ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸை கேரி பண்ண முடியும். Oxygen binding with hemoglobin depends on factors like partial pressure of oxygen, partial pressure of carbon dioxide, temperature and pH. இப்போ partial pressure of oxygen and percentage saturation of hemoglobin with O2, அதாவது எவ்வளோ O2 வந்தால் ஹீமோக்ளோபின் சேச்சுரேட் ஆகுது, அதை வச்சு ஒரு கர்வ் வரைய போகிறோம். தட் இஸ் கால்ட் as oxygen dissociation curve. நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு கீழே இந்த ODC வந்து ஒரு சிக்மாய்ட் கர்வ். கர்வோட லோவர் பார்ட் வந்து ஆக்சிஜன் டிசோசியேஷன், அதாவது ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின்லேருந்து பிரியறதை காமிக்குது. அப்பர் பார்ட் வந்து ஆக்சிஜன் அக்செப்டன்ஸ், ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் சேர்றதை காமிக்குது. இந்த சிக்மாய்ட் கர்வ் லெஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஆக்சிஜன் அண்ட் ஹீமோக்ளோபினுக்கு ஹை அஃபினிட்டி இருக்கும். இதே கர்வ் ரைட்டுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஆக்சிஜன் அண்ட் ஹீமோக்ளோபினுக்கு லோ அஃபினிட்டி இருக்கும். இப்போது 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட்டில் 5 ml ஆஃப் O2 வந்து டிஷ்யூஸ்க்கு டெலிவர் ஆகும். நெக்ஸ்ட், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் O2 டிசோசியேஷன். இப்போது ஆல்வியோலையில் ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் பாண்டிங் அதிகமாக இருக்கும் அண்ட் டிசோசியேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அங்கே அதிகம், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கம்மி, pH அதிகம், அதாவது லோ H+ அயான்ஸ் அண்ட் லோ டெம்பரேச்சர் விச் ஃபேவர்ஸ் ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் பாண்டிங். தஸ் ஆல்வியோலையில் கர்வ் ஷிஃப்ட் எங்கே இருக்குன்னா லெஃப்ட்டுக்கு இருக்கும். இப்போது டிஷ்யூஸில் லோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன், high partial pressure of carbon dioxide, high hydrogen ion concentration and low pH and high temperature. இதெல்லாமே வந்து O2 dissociationக்கு ஃபேவராக இருக்கும். ஸோ நவ் த கர்வ் ஷிஃப்ட்ஸ் டுவர்ட்ஸ் த ரைட். கார்பன் டை ஆக்சைடும் ஒரு எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட் மாதிரி தான், பிகாஸ் இது ஒரு செல்லோட மெட்டபாலிக் வேஸ்ட். இது வந்து மோஸ்ட்டாக எக்ஸ்பிரேஷன் மூலமாக வெளியே போயிடுது. இது எப்படி போகுதுன்னா 20 to 25% வந்து கார்பமினோ ஹீமோக்ளோபின், 70% as bicarbonate ions. 20 to 25% ஹீமோக்ளோபினோட அட்டாச் ஆகி போயிடும். இந்த 70% பைகார்பனேட் அயான்ஸும் ஆர்பிசிக்குள்ளே போகும், ஆனால் ஹீமோக்ளோபினோட அட்டாச் ஆகுது. பிகாஸ் ஆர்பிசியில் பைகார்பனேட் அயான்ஸாக அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அது எப்படி ஆகுதுன்னா ஆர்பிசி அண்ட் பிளாஸ்மா ரெண்டுத்துலையும் கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கும். அந்த என்சைம் தான் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரை கம்பைன் பண்ணி பைகார்பனேட் அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே என்சைம் வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கும் ஹெல்ப் ஆகும். அதாவது டிஷ்யூலேருந்து ஆல்வியோலை போகிற வரைக்கும் பைகார்பனேட் அயானாக போயிட்டு ஆல்வியோலை போன பின்னாடி இந்த பைகார்பனேட் அயான்ஸ் மறுபடியும் CO2 அண்ட் H2O கன்வெர்ட் ஆயிரும். ஸோ CO2 ஈஸியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகி வெளியே போயிடும். ப்ளஸ் கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் வந்து ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது பைகார்பனேட் அயான்ஸை CO2வாகவும் மாற்றும், CO2வை பைகார்பனேட் அயான்ஸாகவும் மாற்றும். நவ் இம்பார்ட்டன்ட் 1 mark வரக்கூடிய டாபிக், தட் இஸ் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ரொம்ப சிம்பிள் தான். மெடுலா அண்ட் பான்ஸ், இதை தவிர எதுவுமே வரப்போகிறதில்ல. மெடுலாவில் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் இருக்குது, விச் கண்ட்ரோல்ஸ் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். ஆனால் பான்ஸில் நியூமோடாக்சிக் சென்டர் இருக்குது, விச் கண்ட்ரோல்ஸ் டியூரேஷன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஸோ டியூரேஷன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் கேட்டாங்கன்னா பான்ஸ், இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மெடுலா. இப்போது சென்ட்ரல் ரெகுலேட்டரி பாடி ஃபார் கெமிக்கல் சேஞ்சஸ் எதுனா மெடுலா.
மெடுலா இஸ் பாத்ட் பை CSF. ஸோ சிஎஸ்எஃப்ல எதுனா pH சேஞ்சஸ் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மெடுலா அதை டிடெக்ட் பண்ணி கெமிக்கல் ரெகுலேட்டரி ஆக்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணும். அதை பெரிஃபரல் கீமோ ரிசெப்டர்ஸ் எங்கே இருக்குன்னா கெரோட்டிட் ஆர்ட்ரி அண்ட் ஏரோட்டிக் ஆர்ச்சில் இருக்குது. எல்லாமே வந்து pH அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனுக்கு தான் சென்சிட்டிவ். O2 கான்சன்ட்ரேஷன்ஸ்க்கு வந்து சென்சிட்டிவ் கிடையாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து டிஸார்டர்ஸ். ஆஸ்த்மா வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் bronchi அண்ட் bronchioles which cause wheezing. எம்ஃபைசீமானா ஆல்வியோலார் வால் வந்து டேமேஜ் ஆகி ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் ஏரியா வந்து டிக்ரீஸ் ஆகிறது எம்ஃபைசீமா. மற்றபடி கிரைண்டிங், ஸ்டோன் பிரேக்கிங் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஃபைப்ரோசிஸ் அண்ட் லங் டேமேஜ் இருக்கும். அவ்வளோதாங்க, 10 minutesல ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஸ் ஓவர். வேறு எதுனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. Until then, goodbye.